ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி சுபா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலில் எந்த அன்பாக்சிங் வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். இது வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோங்கிறனால தான் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு நிறைய பேர்கிட்டேருந்து வந்த கொஷின் எப்படின்னா, இண்டக்ஷன்னா ஃப்ளாட் பாட்டம்டு தானே வைப்பீங்க, ஸோ எப்படி நீங்கள் உங்களோட குக்கிங் வீடியோஸில் நிறையா டைப் ஆஃப் பாட்ஸ் அதில் வச்சு குக் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இது இன்ஃப்ராரெட் குக்கர் ஸ்டவ் தான். இண்டக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் மட்டும்தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான் நம்மளால் வச்சு குக் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அது கண்டக்ட் பண்ணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது வந்து ஆன் ரேடியேஷன் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் எர்தன் வேராக இருக்கட்டும் இல்லை அயன் கடாய் வச்சு கூட நீங்கள் இதில் குக் பண்ணலாம். ஸோ எனி டைப் ஆஃப் பாட் ஃப்ளாட் பாட்டமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனி டைப் ஆஃப் பாட்டை நீங்கள் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களால் இதில் குக் பண்ணிட முடியும். இதோட ஆக்சசரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பார்பேக்யூ பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக பார்பேக்யூ சார்கோலெல்லாம் வச்சு பண்ணுற இடத்துல இந்த ஒரு ஸ்டவ் இருந்தால் போதும், நம்ம இதில் அழகாக வந்து பண்ண முடியும். லைக் ஏதாவது பன்னீர் டிக்கா அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னாலும் இந்த பிளேட்டில் வச்சு சூப்பராக பண்ணிட முடியும், அதே அளவு எஃபிஷியன்சியோட. இன்ஃபேக்ட் கேஸ் ஸ்டவ்வை விட இது 90% மோர் எஃபிஷியன்சி. ஸோ உங்களோட குக்கிங் டைம் வந்து ரொம்பவே குறைஞ்சிடுது இதில் குக் பண்ணும்போது. எஸ்பெஷலி என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ரெசிபீஸ் கம்பைன் பண்ணி போடும்போது லைட்டிங் ப்ராப்பராக இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் என்னோடய குக்கிங் டைமும் வந்து குறைஞ்சாதான் என்னோடய வீடியோ எடுக்கிற டைம் குறையும். ஸோ தட் நான் அதை எடிட் பண்ணி போடுறது ஈஸியராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ். சாதாரணமாக அந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட டெம்பரேச்சரை குறைச்சிக்கிறது, பவர் எஃபிஷியன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதோட மேக்ஸிமம் பவர் எஃபிஷியன்சி 2200 வாட்ஸு. ஸோ ஃப்ரையிங் லைக் ஸ்டீமிங் இல்லை சூப் பாயிலிங் அந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான செட்டிங்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எப்படி ஃப்ளேமை குறைச்சி சின்ன பாத்திரம் வைக்கும்போது குறைப்போமோ அந்த மாதிரி இதுலேயுமே உங்களோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ளேமை வந்து நீங்கள் குறைச்சோ இல்லை ஏற்றியோ மாற்றி வச்சுக்க முடியும் பேஸ்ட் ஆன் யுவர் பாட் சைஸ். ஸோ இப்படி இருக்கும்போது நான் சின்னதாக ஒரு தாளிச்சு கொட்டணும் ஒரு கடாய் வச்சு அப்படின்னாலுமே என்னால் அந்த ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த இன்ஃப்ராரெட்டில் நான் அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணேன். இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் வந்து சூடாகிறது, லைக் ரேடியேஷன் மூலமாக தான் ஃபுட்டை குக் பண்ணுறதுனால இந்த பிளேட்டே வந்து சூடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட ஃபியூ மினிட்ஸ் குழந்தைங்க இருக்காங்கன்னா டச் பண்ணாமல் பார்த்துக்கணும். லைக் நம்ம எப்படி அடுப்பை வந்து அணைச்சாலும் சூடு இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிளேட்லேயும் சூடுங்கிறது இருக்கும். இண்டக்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க அதை டச் பண்ணால். இதோட டாப் லேயர் வந்து செராமிக் பிளேட்டால் கோட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் க்ளீன் பண்ணுறது, உங்களோட மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஸ்டவ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. சாதாரணமாக நீங்கள் வெட் கிளாத்தை வச்சு வைப் பண்ணி எடுத்திங்கனாவே சூப்பர் க்ளீனாக நீட்டாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதோட எஃபிஷியன்சி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 90% மோர் வென் கம்பேர் டு உங்களோட கேஸ் ஸ்டாப் குக்கிங்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக சமையல் பண்ணி முடிச்சிடலாம். உங்களோட வெசல்ஸ் எதையுமே நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் நீங்கள் வாங்கும்போது இண்டக்ஷன்னா அதுக்கேற்ற மாதிரி வெசல்ஸை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ எனக்கு எஸ்பெஷலி இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நான் இதை வந்து ரொம்ப மோர் ஆஃபன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய குக்கிங் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இதோட அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு வந்து மோர் கன்வீனியண்ட்டாக இருக்குது. நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபுட்டை குக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சரையும் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸையும் நம்ம மாற்றிக்க முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Suba. Bye-bye.